நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இந்த வீடியோவில் நம்ம ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 3 முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சில பேருக்கு சில விஷயங்கள் முக்கியம்னு தோணலாம், அதே விஷயங்கள் சில பேருக்கு முக்கியம் இல்லைன்னு கூட தோணலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஹைலைட்டாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸிட் போல் கூட இன்னும் வரல. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வரும். இப்போ என்ன நிறைய பேர் இந்த டிபேட் ஷோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கனாக்கா, ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்காங்களா இல்லையா? சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஓட்டர்ஸ் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. 25,000 ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எஸ்ஐஆர் தான். மக்களா வந்து முன் வந்து எழுந்து இந்த முறை நான் வந்து ஓட் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து ஓட் பண்ணல. இது வந்து சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு கட்சி என்ன சொல்றாங்கனாக்கா, அதுவும் இப்ப புதுசா வந்த ஒரு கட்சி, முதல் முறை எலெக்ஷனை காணக்கூடிய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓட்டர் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறது. மக்கள் மனதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து இப்ப ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இல்ல, எங்க கட்சியை வந்து மாற்றா பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்து ஓட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றம் வந்து முன்வைக்கிறாங்க. டெபிட் ஷோஸ்ல பப்ளிக்கா அவங்க பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதே சமயம் இப்ப ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சியா இருக்கட்டும், அதே போல எதிர்கட்சியா இருக்கட்டும், முன்னாள் ஆட்சியில் இருந்த கட்சி தான் இப்ப எதிர்கட்சி. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவுல டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. எப்பவுமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான், 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு இன்னொன்னு ஆக்சுவலாக இதை 3வதா இருக்கிற அவர் தான் வந்து அடிக்கடி பேசுவார். பட் உண்மையிலே இவங்க இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஓட்டர் பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் டிஸ்கஷனுக்கு உள்ளாக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் தான் ரியல் போட்டி. 3வதா ஒருத்தர் வந்து ஓரளவுக்கு ஓட் பெர்சன்டேஜ் எடுக்கலாம், பட் நாங்கள் தான் எனக்குமே டாப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டிபேட்டுக்குள்ள நம்ம போக விரும்பல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்காலில் கூட தான் ஓட்டர் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. அதுக்கு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய புதிதாக கட்சி தொடங்கின அந்த நடிகர் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போக போறது கிடையாது. பட் மேத்தமெட்டிக்கலா உண்மையிலேயே இந்த ஓட் பெர்சன்டேஜ், அதாவது ஓட் பெர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஓட் பெர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஓட்டர்ஸ் அதிகமாகி இருக்கிறாங்களா இல்லையா, அதை தான் நம்ம வந்து பேச போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் செக்ஷனில் நண்பர் கூட ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். இந்த ஜிஎல்ஆர் வேல்யூ பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜிஎல்ஆர் வேல்யூவை தவிர்த்துட்டு மித்தது நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அதாவது அந்த ஒரிஜினலாக கவர்மெண்ட் கைட்லைனில் என்ன அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேட்டை தவிர்த்து நம்ம கொடுக்குற அந்த அமௌண்ட் எல்லாமே பிளாக்காக தான் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்ததை என்னால் வந்து பார்க்க முடிந்தது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் சென்னை சுற்று வட்டாரத்தில், அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேஷாக வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நீங்கள் பேங்க்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் மணியை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களே ஓப்பனாக தான் போடுறாங்க. ஒரு பெரிய பேனரில் 2,000 3,000 பெர் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. 4,000 4,500 கூட நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கிளாம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில், அதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அப்படி தான் ரேட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் இருக்க போகுது. பட் அதை மீறி இவங்க எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக சில விஷயங்களையும் முன்னெடுத்துருக்கிறாங்க. இது வந்து எல்லா ஊர்களுக்கும் பொருந்தாது. இப்போ வந்து எங்கள் ஊருன்னு வச்சிங்கன்னா, இப்போ காரைக்கால் நான் வந்து சொல்கிறேன், காரைக்காலாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இல்லை வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் வேல்யூ ஒன்று இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேல்யூங்கிறது வந்து ஒன்று இருக்கும். பட் விற்கிறது வந்து வேற ஒரு அமௌண்ட்டில் தான் வந்து விற்பாங்க. பட் இடையில இருக்கிற அந்த பணம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். பட் சென்னை சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டெவலப்டான, அதாவது கொஞ்சம் பெரிய நிறுவனங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஈஸியாக இந்த பிளாக் மணியை வாங்கிட முடியாது. அதில் சில சிக்கல்கள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதற்கு அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத சும்மா மேம்போக்காக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3வது விஷயம், ஷோமி 17T அண்ட் 17T Pro அப்படிங்கிற மாதிரியான மொபைல் ஃபோன்ஸ் குளோபலாக லான்ச் ஆக போகுதான். ஸோ 17 அண்ட் 17 Ultra அது லான்ச் ஆகி இந்தியாவில் ஏற்படுத்தின தாக்கமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடாக போயிட்டு இருக்குது. நல்லா இருக்குது மொபைல் ஃபோன், பட் ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ 17T அண்ட் 17T Pro குளோபலாக லான்ச் ஆக போகுதான். ஸோ அது என்னங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சும்மா மேலோட்டமாக தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் என்னென்ன மாதிரியான
எஸ்ஓசிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ முதல் விஷயத்துக்கு வரலாம். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அந்த ஓட் போட்டவங்களினுடைய அந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு பதிலாக சொல்லக்கூடியவங்க இது நார்மல் தான், இது ஒன்றும் ரொம்ப அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆன ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில கூற்றுக்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எஸ்ஐஆருக்கு பிறகு ஒரு 70 லட்சம் ஓட்டுகள் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 70 லட்சம் ஓட்டுகள் மட்டும் கம்மியாயிருக்காது. ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக ஓட் பண்ண வர்றவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு செலுத்தும் பொழுது அவங்க ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருப்பாங்க. அப்போ அவங்க நீக்கினது வந்து 70 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே தான் வந்து இருக்கும். அதாவது 2021 நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு பிறகு அது வந்து கம்மியாயிருக்கு. அது கம்மியாயிருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக காட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றை வைக்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஃப்ளா இருக்குது. அதாவது இது இன்க்ரீஸே ஆகலை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 70 லட்சம்னு சொல்லும் போது நானே இந்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக பேசியிருந்தேன். 70 லட்சம் மட்டும் அந்த வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எஸ்ஐஆரில் தூக்கப்பட்டவங்களாக இருக்காது. எஸ்ஐஆரில் எத்தனை பேரை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம கிளியர் கட்டாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஓட்டர் பெர்சன்டேஜ் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை, அதாவது புதிதாக வாக்களித்தவங்க பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ எஸ்ஐஆர் எடுத்திருக்காங்க. எஸ்ஐஆரில் சில பேரை வந்து வாக்களிக்கும் உரிமை இவங்களுக்கு கிடையாது, அதாவது இவங்க வந்து தவறுதலாக இங்கே வந்து பதிய வைக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்க வந்து வெளி மாநிலத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி சில பேர் வந்து நீக்கியிருப்பாங்க. அப்போ எத்தனை பேரை நீக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் தெரிஞ்சாதான் புதிதாக எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து ஓட் பண்ணுறதுக்காக ஒரு சர்டைன் லட்சம் வாக்காளர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருப்பாங்க. அதை கணக்கில் எடுத்துக்காமையே இவங்க வந்து 70 லட்சம் வாக்காளர்கள் கடந்த முறையை விட இந்த முறை வந்து குறைவாக இருக்கிறாங்க எஸ்ஐஆருக்கு பிறகு, அதனால் ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த 70 லட்சத்தை எடுத்தாங்க இல்லையா, அந்த 70 லட்சத்தில் இப்போ சென்னையில் இருக்கிற எத்தனை பேரை அவங்க வெளியே எடுத்தாங்கன்னு நான் வந்து கேட்குறேன். அந்த எடுத்தாங்க இல்லையா அந்த 70 லட்சம் பேரை, அவங்க லாஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு இருக்கு. அதாவது கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா 70 லட்சம் பேர் இப்போ இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக வந்து தகுதி உள்ளவங்களாக இருந்தாங்க வாக்களிக்கிறதுக்கு. அவங்க கடந்த முறை வாக்கே அளிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவங்க வெளிநாட்டிலே இருந்தாங்க, இங்கே வந்து ஓட்டை போடலன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ இது என்னுடைய சந்தேகம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஓட்டர் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்களான்னு கேட்டிங்கனாக்கா, நான் ராக் சாலிடாக சொல்கிறேன், கண்டிப்பாக வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறாங்க. அதில் வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது. இவங்க சொல்கிற அந்த கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஏதோ மேம்போக்காக தான் இருக்குது. ரொம்ப டீப்பாக மேத்தமெட்டிக்கலாக அதில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்மளால் வந்து சொல்ல முடியாது தான். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறது, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதையும் உறுதி தான் படுத்துது. இதை உறுதிப்படுத்தலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் கேட்குற அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நான் பெர்சன்டேஜை வச்சு மட்டும் நான் பேசலை. லாஸ்ட் டைம் அந்த 70 லட்சம் பேர் இருந்தாங்களே, அவங்க யாருமே ஓட்டு போடாமையா இருந்தாங்கன்னு நான் வந்து கேட்குறேன். அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க தானே, அவங்க இப்போ இல்லை இல்லையா? அப்போ உங்களுக்கு வேறு மாதிரி தானே நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இது தொடர்பாக, அதையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு இது தோணுது, அதனால உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். அந்த ஜிஎல்ஆர் வேல்யூ பற்றி பேசியிருந்தோம். கவர்மெண்ட்டோடைய அந்த கைட்லைன் வேல்யூன்னு இருக்குது. அதை விட அதிகமான வேல்யூவில் தான் இன்றைக்கி பிளாட்ஸ் எல்லாமே விற்பனையாகி கொண்டு இருக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்களும் அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதாவது வித்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ரேட்லாம் போட்டு 2999 ரூபா 99 பைசா பாட்டா நிறுவனம் மாதிரி அதுதான் அவங்க போடல. 99 ரூபா வரைக்கும் வந்துடுவாங்க. 3000 வச்சா தான் என்ன, அது ஒரு ரூபாயில் என்ன கம்மியாகிட போகுது. 2999 ரூபாய், 1999 ரூபாய், 1499 ரூபாய். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரைஸிங்லாம் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ராசியான நம்பர் போல இருக்குது. அந்த அப்படியே ஒரு எண்ட் இல்லாமல் ஜீரோவில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 மைனஸ் பண்ணி அந்த ரேட்லேயே அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கைட்லைன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்ட்டு 2 போட்டால் தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த ரேட்டாக இருக்குது. இன்ட்டு 2லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 நான் வந்து பேசியிருந்தேன். சில பேர் 900 ரூபா கைட்லைன் வேல்யூக்கு 1300 ரூபாய்க்கு கூட பிளாட் தராங்க, 1400 ரூபாய்க்கு கூட பிளாட்டை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க வந்து இந்த பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்களா, இல்லை காம்பவுண்ட்லாம் வந்து அமைச்சிருக்காங்களா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கா, அப்படி இருந்தால் அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்து மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். இது எல்லாத்தையும் விட அது இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அங்கே டெவலப்மெண்ட்டே இல்லைனாக்கா அது வந்து சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்காது. ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். டிடிசிபி ரேரா அப்ரூவலை பற்றி நம்ம மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே மேலோட்டமாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ 900 ரூபா கைட்லைன் வேல்யூ இருக்குது, இவங்க வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, நாங்கள் இந்த காம்பவுண்ட் சுவரெல்லாம் அமைத்திருக்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் ரோடு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக எல்லா ப்ரமோட்டர்ஸும், அதாவது பெரிய ப்ரமோட்டர்ஸ் எல்லாமே இதை வந்து பண்ணுறாங்க ப்ராப்பராக. ஆனால் அது வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஒரு பத்திரத்தில், ஆனால் அது ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து இருக்கும். அவங்க என்ன மேக்ஸிமம் அதில் சொல்லியிருப்பாங்கனாக்கா, இந்த மாதிரி நான் வந்து காம்பவுண்ட் வால்லாம் அமைத்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ பெரிய நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா தீம்டு லே அவுட்ஸே கொண்டு வராங்க. தீம்டு லே அவுட்ஸ்னாக்கா உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட்ஸ் இருக்கும், அதாவது விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானங்கள் மாதிரிலாம் வச்சு கூட இப்போ வந்து அவங்க லே அவுட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பேட்மிண்டன் அந்த ஸ்டேடியம் மாதிரி சில விஷயங்களை, ஸ்டேடியம் கிடையாது, அந்த பிளே கிரவுண்டு மாதிரி. ஸோ பேட்மிண்டனுக்கு இருக்கும், டென்னிஸ்க்கு இருக்கும், அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து 900 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக இவங்களும் 900 ரூபாய்க்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் இந்த டெவலப்மெண்ட்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் நிறைய பேர் அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சேலரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா அது மீறியவங்களுக்கு லாபம் கிடைக்கும், லாபம் கிடைக்காம இருக்க போகிறது கிடையாது. பட் நமக்கு அது எப்படி வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல கூட ஒரு ப்ரமோட்டர் இல்லை ஒரு லே அவுட் அல்ல ஒரு கம்பெனி நினச்சாக்கா அங்கே டெவலப்மெண்ட்டை கொண்டுட்டு வந்துட முடியுது. அவங்களே வந்து உங்களுக்கு ப்ளே கிரவுண்டு கொண்டு வந்துட்டாங்க, பார்க் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு போட்டாங்க, எல்லாங்கும் போது நமக்கு ஈஸியாகிடுது. இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாகிடுது. டிடிசிபி ரேராக அப்ரூவல் இருக்கும்போது நமக்கு பில்டிங் கட்டுறதுக்கான பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாகிடுது. ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கிடைச்சது. எலக்ட்ரிசிட்டி லைனையும் அவங்க இழுத்து கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அந்த லேண்டோடைய ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகுறதுங்கிறது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பக்கத்தில் என்னென்ன வருது, அதுக்கு பக்கத்தில் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, 1000 ரூபா கவர்மெண்ட் வந்து கைட்லைன் வேல்யூ வச்சுருந்தாலும் ஒரு டெவலப்பர் வந்து அதை டெவலப் பண்ணி அவங்க சில முன்னேற்றங்களை நமக்கு கொடுக்கும்போது, நமக்கு சில வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கி கொடுக்கும்போது, நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மணி அதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்புறம் லாஸ்ட் வீடியோ நான் பேசும்போது நஞ்சை நிலமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல நினைக்கிறேன். பட் நான் சொன்ன விஷயங்கள்லேயே இருக்குது. இப்போ டிடிசிபி ரேரா அப்ரூவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கனாக்கா, ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அது நஞ்சை நிலமா இல்லை வேறு பேரில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நஞ்சையை தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணும். அப்போ தான் அதில் நம்மளால் பில்டிங்லாம் கட்ட முடியும். இது இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக. இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷோமி 17T அண்ட் 17T Pro குளோபல் லான்ச் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 17Tயை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 8500 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 17T Proவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 9500 இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. எஸ்ஓசி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 17Tக்கும் 17T Proக்கும் வேறு என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குங்கிறது இன்னும் தெளிவாக நமக்கு தெரிய வரல. சில பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கலாம். பட் அதற்காக நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வெயிட் பண்ணுறேன். பட் என்னதான் இருந்தாலும் அது இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தான் இங்கே போக்கோங்கிற பேரில் ஒரு மொபைல் ஃபோன் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுவும் 8500 அல்ட்ரா மேக்ஸ்ன்னு போட்டு ஏதோ ஒரு பேரில் அதை வந்து லான்ச் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் போக்கோ X8 Pro Max வேறு இருந்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கனாக்கா நல்ல பவர்ஃபுல்லான மொபைல் ஃபோன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது இந்தியாவுக்கு லான்ச் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போக்கோ X8 சீரீஸை பற்றி? இந்த முறை பார்த்திங்கனாக்கா போக்கோ X8 Pro அண்ட் X8 Pro Max ஓரளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் ஆகிருக்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத யாராலையும் வந்து மறுக்க முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. எப்படி அதை மறுக்க முடியாதோ அதை தவிர்க்கிறதும் ரொம்ப கஷ்டம். இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரியல்மி GT 70லாம் பார்த்தீங்கன்னாக்கா 27000 ரூபா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோடு சேர்த்து 20000 ரூபா செக்மெண்ட்லாம் சுற்றிட்டுருக்கு. நான் போக்கோ F4 ஒன்று எக்ஸ்சேஞ்ச் போட ட்ரை பண்ணேன். இதில் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து நான் போட்டாக்கா 2000 ரூபாய்க்கு அதை எடுத்துக்கிறான், சென்னையிலேருந்து நான் போட்டாக்கா 6000 ரூபாய்க்கு அதை எடுத்துக்கிறான் எக்ஸ்சேஞ்சு. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சென்னையிலேருந்து போட்டிங்கனாக்கா ஒரு ரேட்டு, காரைக்கால்லேருந்து போட்டிங்கனாக்கா ஒரு ரேட்டு. இது என்ன ஒரு பிரச்சனைனே எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமங்க கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம முதல்ல பேசின அந்த எலெக்ஷன் ஓட்டர் பர்சன்டேஜ் அண்டு நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அது தொடர்பாக சில விஷயங்களை பேசியிருந்தோம் இல்லையா, அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இது தவிர்த்து நம்ம ரியல் எஸ்டேட்
ஸோ அந்த பில்டர் இல்லை ஒரு லே அவுட் க்ரியேட் பண்ண அந்த ஓனர் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க பார்வையில் இருந்தால் நம்ம வந்து பார்க்க முடியுது. அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். அதே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர்ட்ட பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்குங்க ரியல் எஸ்டேட். அது லாபம் இல்லாமல் பண்ணலை. பட் அவங்க வந்து டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து கொடுக்குறாங்க. வளர்ச்சி ஒப்பந்த பத்திரம் தமிழில் சொன்னால் இப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது ரிஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. அது ஏன் ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லைங்கிறதும் எனக்கு வந்து தெரியல. அதையும் ரிஜிஸ்டர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ரூல்ஸை வந்து கொண்டுட்டு வரலாம். அப்படி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.